அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இயல் 2லிருந்து முக்கியமாக பார்த்தினாக்கா இருக்கக்கூடிய ஒரு 50 கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்குறது ஃபஸ்ட் கொஷின், உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? உலகம் ஐம்பூதங்களால் ஆனது என கூறியவர் யார்? ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியர். ஆப்ஷன் பி தொல்காப்பியர். அடுத்த கொஷின், மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்பவர் யார்? மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்பவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருமூலர். ஆப்ஷன் சி திருமூலர். அடுத்து மூன்றாவது கொஷின், திருமூலர் இயற்றிய நூல் எது? திருமூலர் இயற்றிய நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருமந்திரம். ஆப்ஷன் ஏ திருமந்திரம். அடுத்த நான்காவது கொஷின், தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் மொழிபெயர்த்து பாடப்படும் தமிழ் பாடல் எது? தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் மொழிபெயர்த்து பாடப்படும் தமிழ் பாடல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருப்பாவை திருவெம்பாவை. ஆப்ஷன் சி திருப்பாவை திருவெம்பாவை. ஐந்தாவது கொஷின், வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் யார்? வாயு வழக்கம் அறிந்து செறிந்தடங்கில் ஆயுள் பெருக்கம் உண்டாம் என கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பிற்கால ஔவையார். ஆப்ஷன் ஏ பிற்கால ஔவையார். அடுத்து கொஷின் நம்பர் 6, கிழக்கு என்பதற்கு என்னவென்று பெயர்? கிழக்கு என்பதற்கு என்னவென்று பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குணக்கு. ஆப்ஷன் சி குணக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 7, கிழக்கிலிருந்து வீசும்போது காற்றுக்கு என்ன பெயர்? கிழக்கிலிருந்து வீசும்போது காற்றுக்கு என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கொண்டல். ஆப்ஷன் ஏ கொண்டல். மேற்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயர் உண்டு. மேற்கு என்பதற்கு டேஷ் என்னும் பெயர் உண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி குடக்கு. ஆப்ஷன் பி குடக்கு. அடுத்து கொஷின் நம்பர் 9, இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் பயணித்தவர்கள். இப்பாலஸ் பருவக்காற்றின் வழியில் பயணித்தவர்கள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி யவனர்கள். ஆப்ஷன் பி யவனர்கள். அடுத்து கொஷின் நம்பர் 10, வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என்னும் அடி இடம்பெற்றுள்ள நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம். அடுத்து கொஷின் நம்பர் 11, பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் இலக்கியத்தின் ஆசிரியர் யார்? பத்மகிரிநாதர் தென்றல் விடு தூது என்னும் இலக்கியத்தின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பலப்பட்டடை சொக்கநாத புலவர். பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து கொஷின் நம்பர் 12, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூது சொல்ல பெண்ணொருத்தி எதை அழைக்கிறாள்? நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூது செல்ல பெண்ணொருத்தி எதை அழைக்கிறாள்? சரியான விடை ஆப்ஷன் சி தமிழ். ஆப்ஷன் சி தமிழ். அடுத்து கொஷின் நம்பர் 13, நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பின் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூது விடுவதாக பாடியவர் யார்? நந்தமிழும் தன்பொருணை நன்னதியும் சேர்ப்பொறுப்பிற் செந்தமிழின் பின்னுதித்த தென்றலே என்று தூது விடுவதாக பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன்
பி பலப்பட்டடை சொக்கநாத புலவர். ஆப்ஷன் பி பலப்பட்டடை சொக்கநாத புலவர். அடுத்து கொஷின் நம்பர் 14. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற அடிகளில் காற்று வீசும் திசையை வைத்து கடலில் கப்பலை செலுத்துபவர் யார்? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்ற அடிகளில் காற்று வீசும் திசையை வைத்து கடலில் கப்பலை செலுத்துபவர் யார்? அதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கரிகால் பெருவளத்தான். ஆப்ஷன் ஏ கரிகால் பெருவளத்தான். அடுத்து கொஷின் நம்பர் 15. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற அடை இடம்பெற்றுள்ள நூல் யாது? நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி என்ற அடி இடம்பெற்றுள்ள நூல் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி புறநானூறு. ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து கொஷின் நம்பர் 16. பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கிரேக்க அறிஞர் இப்பாலஸ். கிரேக்க அறிஞர் இப்பாலஸ். அடுத்து கொஷின் நம்பர் 17. பருவக்காற்றின் உதவியால் நடுகடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர். பருவக்காற்றின் உதவியால் நடுகடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ இப்பாலஸ். ஆப்ஷன் ஏ இப்பாலஸ். அடுத்து கொஷின் நம்பர் 18. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடைத்து குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி டேஷ் காற்றாக மாறுகிறது. கதிரவனின் வெப்பத்தால் சூடாகி அடர்த்தி குறைந்து மேலே செல்லும் காற்று அங்கு ஏற்பட்ட வெற்றிடத்தை நிரப்பி டேஷ் காற்றாக மாறுகிறது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பருவக்காற்று. ஆப்ஷன் பி பருவக்காற்று. கொஷின் நம்பர் 19. இந்தியா சுதேசமித்திரன் போன்ற இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? இந்தியா சுதேசமித்திரன் போன்ற இதழ்களில் ஆசிரியராக பணியாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்த கொஷின் நம்பர் 20. பாட்டுக்கொரு புலவன் பாரதி. பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார்? பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதியார். ஆப்ஷன் சி பாரதியார். முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. முல்லைப்பாட்டு டேஷ் நூல்களுள் ஒன்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பத்துப்பாட்டு. ஆப்ஷன் பி பத்துப்பாட்டு. முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது? முல்லைப்பாட்டு எத்தனை அடிகளை உடையது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 103. ஆப்ஷன் ஏ 103. அடுத்த கொஷின். பாட்டுக்கொரு புலவன் என பாராட்ட பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். இந்தியா சுதேசமித்திரன் இதழ்களில் பணியாற்றியவர் யார்? இந்தியா சுதேசமித்திரன் இதழ்களில் பணியாற்றியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 25. உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை எது? உரைநடையும் கவிதையும் இணைந்து யாப்புக்கட்டுகளுக்கு அப்பாற்பட்டு உருவாக்கப்படும் கவிதை எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வசன கவிதை. ஆப்ஷன் பி வசன கவிதை.
அடுத்து கொஷின் நம்பர் 26. ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்று டேஷ் என்று பெயர். ஜூன் முதல் செப்டம்பர் வரை வீசும் காற்றுக்கு டேஷ் என்று பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவக்காற்று. ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து கொஷின் நம்பர் 27. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று டேஷ் என்று பெயர். அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வீசும் காற்று டேஷ் என்று பெயர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று. ஆப்ஷன் பி வடகிழக்கு பருவக்காற்று. அடுத்து கொஷின் நம்பர் 28. ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுவது. ஒரு மூலக்கூறு 1,00,000 ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடுவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குளோரோஃப்ளூரோ கார்பன். ஆப்ஷன் சி குளோரோஃப்ளூரோ கார்பன். அடுத்து கொஷின் நம்பர் 29. உலக காற்று நாள். உலக காற்று நாள். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஜூன் 15. ஆப்ஷன் டி ஜூன் 15. அடுத்து கொஷின் நம்பர் 30. நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்? நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா சிந்துக்கு தந்தை என்று பாராட்ட பெற்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 31. எட்டயபுர ஏந்தலாய் அறியப்பட்டவர் யார்? எட்டயபுர ஏந்தலாய் அறியப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையை எந்த காற்று கொடுக்கிறது? இந்தியாவிற்கு தேவையான 70 விழுக்காடு மழையை எந்த காற்று கொடுக்கிறது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவக்காற்று. ஆப்ஷன் ஏ தென்மேற்கு பருவக்காற்று. அடுத்து கொஷின் நம்பர் 33. வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர். வலிமிகின் வலி இல்லை என்று கூறியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி ஐபூர் முடவனார். ஐபூர் முடவனார். அடுத்து கொஷின் நம்பர் 34. கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிடுபவர் யார்? கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்க்கிறது என்று காற்றின் வேகத்தை பற்றி குறிப்பிடுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரை இளநாகனார். ஆப்ஷன் ஏ மதுரை இளநாகனார். அடுத்து கொஷின் நம்பர் 35. உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? உலக காற்றாலை மின் உற்பத்தியில் இந்தியா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 5ஆம் இடம். ஆப்ஷன் டி 5ஆம் இடம். அடுத்து கொஷின் நம்பர் 36. இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இந்தியாவில் காற்றாலை மின் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி தமிழகம். ஆப்ஷன் சி தமிழகம். அடுத்து கொஷின் நம்பர் 37. காற்றை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? காற்றை உலகிலேயே அதிக அளவு மாசுபடுத்தும் நாடுகளில் இந்தியாவிற்கு எத்தனையாவது இடம் கிடைத்துள்ளது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி 2ஆம் இடம். ஆப்ஷன் பி 2ஆம் இடம். அடுத்து கொஷின் நம்பர் 38. இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது என்ன மாசுபாடு? இந்தியாவில் மிகுந்த உயிரிழப்பை தரும் காரணங்களில் 5ஆம் இடம் பெறுவது என்ன மாசுபாடு? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ காற்று மாசுபாடு. ஆப்ஷன் ஏ காற்று மாசுபாடு.
அடுத்து கொஷின் நம்பர் 39. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியேறும் நச்சுக்காற்று. குளிர்பதன பெட்டியிலிருந்து வெளியேறும் நச்சுக்காற்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன். ஆப்ஷன் ஏ குளோரோஃப்ளோரோ கார்பன். அடுத்து கொஷின் நம்பர் 40. கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். கேலி சித்திரம் கருத்து படம் போன்றவற்றை உருவாக்கியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்து கொஷின் நம்பர் 41. வேற்றுமை தொகை டேஷ் வகைப்படும். வேற்றுமை தொகை டேஷ் வகைப்படும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 8 வகைப்படும். ஆப்ஷன் சி 8 வகைப்படும். அடுத்த கொஷின் நம்பர் 42. இருபெயரொட்டு பண்பு தொகையில் டேஷ் பெயர் முன்னும் டேஷ் பெயர் பின்னும் வரும். இருபெயரொட்ட பண்பு தொகையில் டேஷ் பெயர் முன்னும் டேஷ் பெயர் பின்னும் வரும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும். சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் வரும். அடுத்து கொஷின் நம்பர் 43. முறுக்கு மீசை வந்தார் என்பது டேஷ் தொகை. முறுக்கு மீசை வந்தார் என்பது டேஷ் தொகை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அன்மொழி தொகை. ஆப்ஷன் சி அன்மொழி தொகை. அடுத்து கொஷின் நம்பர் 44. செங்காந்தல் என்ற தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. செங்காந்தல் என்னும் தொகை சொல்லில் மறைந்து வரும் உருபு. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஆகிய. ஆப்ஷன் பி ஆகிய. செம்மையாகிய காந்தல் மலர் அப்படின்னு வரும். ஸோ ஆகிய என்னும் சொல் மறைந்து விடுகிறது. அடுத்து கொஷின் நம்பர் 45. தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும். தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 6 வகைப்படும். ஆப்ஷன் டி 6 வகைப்படும். ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 6. தொகைநிலை தொடர் டேஷ் வகைப்படும் 6 வகைப்படும். அடுத்து கொஷின் நம்பர் 46. பனிக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு. பனிக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு. ஸோ பனிக்கடல் என்பதன் இலக்கண குறிப்பு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உவமை தொகை. ஆப்ஷன் ஏ உவமை தொகை. அடுத்த கொஷின் நம்பர் 47. வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையை கண்டுபிடி. வேற்றுமை உருபும் பயனும் உடன் தொக்க தொகையை கண்டுபிடி. ஸோ இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மக்கள் தொண்டு. ஆப்ஷன் பி மக்கள் தொண்டு. அடுத்த கொஷின் நம்பர் 48. காலம் கறந்த பெயரச்சமே டேஷ் ஆகும். காலம் கறந்த பெயரச்சமே டேஷ் ஆகும். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி பெயரச்சம். ஆப்ஷன் டி பெயரச்சம். அடுத்து கொஷின் நம்பர் 49. எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவை பெயர்களை தொடர்ந்து வருவது. எண்ணல், எழுத்தல், முகத்தல், நீட்டல் என்னும் 4 அளவை பெயர்களை தொடர்ந்து வருவது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ உம்மை தொகை. ஆப்ஷன் ஏ உம்மை தொகை. தேங்க்யூ டீச்சர்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.